ரீத்துவுக்கு 2வது முறையும் குழந்தை இறந்தே பொறக்கும். அதனால உங்க தம்பியோ வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாரு. ரீத்துவோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை இறந்த விஷயம் தெரியாது. அதனால இப்ப தூக்கிட்டு வந்திருக்க குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றான். ரீத்துவும் தம்பி கிட்ட இந்த குழந்தைய எங்க தூக்கிட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்றாங்க. சிசிடிவி செக் பண்ண போலீஸுமே குழந்தைய தூக்கிட்டு போனது லேடி கிடையாது, ஒரு ஆளுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் சிசிடிவில ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் நேத்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் தான் அந்த குழந்தை இருக்கிற ரூமை சுத்தி வரான். அப்ப அவன் தான் குழந்தைய திருடி இருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவன் பில் பே பண்ணதுல அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே தப்பா தான் கொடுத்திருப்பான். குழந்தையோ பசியில் அழ ஆரம்பிக்குது. இப்ப மனசு கேட்காத ரீத்துவுமே பக்கத்துல யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பில்டிங் இருக்கு, அங்க தூக்கிட்டு போய் பசி ஆத்துறாங்க. பர்தா போட்ட அந்த நபர் சிசிடிவில செக் பண்ணும்போது கடைசியா பஸ் ஸ்டாப் கிட்ட தான் மறைஞ்சிருப்பான். அதனால இப்ப போலீஸ் இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க, எங்க மாட்டிப்போமோன்னு பயப்படுறாங்க. அதனால குழந்தைய இந்த பில்டிங் குள்ளேயே போட்டுடலாம், போலீஸ் வந்து தேடினா கூட இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்மளும் மாட்டிக்க மாட்டோம்னு சொல்லி குழந்தைய அங்க ஒரு பாத்ரூம்லயே போட்டுடுறாங்க. இப்ப இவங்களுமே ஒளிஞ்சிருந்து போலீஸ் குழந்தைய தூக்கிட்டு போறாங்களான்னு பாக்குறாங்க. ஆனா போலீஸோ வெளியே வரும்போது குழந்தை இல்லாம வராங்க. உடனே இவங்களுமே உள்ள போய் பார்த்தா குழந்தைய காணோம். ஐயோ குழந்தை எங்க போச்சுன்னு சொல்லி இப்ப இவங்களுக்கும் பதட்டமாயிடுது. ரீத்துவோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி நேத்தே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இன்னும் அக்கா வீட்டுக்கு வரல, ஒருவேளை யாருக்குன்னா ஓடி போயிட்டாலான்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்கிற தம்பிக்குமே கடுப்பா இருக்கு. உடனே அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போனை வச்சிடுறான். ரீத்துமே தம்பி கிட்ட எதுக்காகடா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவன் நேத்து நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா யாருமே கண்டுக்கல, அந்த குழந்தை தனியா அழுதுட்டு இருக்கு. ரீத்துக்கு முதல் குழந்தை இறந்ததுமே அவங்க ஹஸ்பண்ட் கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் இந்த தடவையும் குழந்தை இறந்த விஷயம் தெரிஞ்ச அக்காக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி தம்பியுமே இப்படி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பான். முதல் குழந்தை இறந்துருச்சுன்னு சைக்கோ மாதிரி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். இப்ப அக்காவுடைய முதுகுல சிகரெட் சூடெல்லாம் பார்த்த தம்பிக்கோ கோவம் வருது. நீ ஒன்னும் அவங்க கூட போய் வாழ தேவையில்ல, நீ வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி கூப்பிடுறான். குழந்தைய கடத்தினவனோ இப்ப அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி 30 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய வாங்கிக்கோங்கன்னு சொல்றான். அவன் சொன்ன இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப போலீஸுமே மறைஞ்சிருந்து அவனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. குழந்தையோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இவனே இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பான். ரீத்து தம்பி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. அங்க குழந்தையோட அப்பாவும் இவரை துரத்திட்டு வரான். கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அங்க வந்து ஓடிடுறான். இதை ஹீரோ மேல இருந்து பாத்துருப்பாரு. ஹீரோ கீழே வந்தா 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அந்த பேப்பர்ல ஒரு அட்ரஸ் தான் இருக்கும். இப்ப ரீத்துவோட தம்பியுமே அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா குழந்தை அங்கதான் இருக்கு. ரீத்து கிட்டே இப்ப இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கொடுத்து இனிமேல் நீ இந்த குழந்தைய வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அங்க வந்து கிளம்பிடுறாங்க.